தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏன் மிக முக்கியமானது? தேவனுடைய வார்த்தை என்பது இது கடவுளுடைய வார்த்தை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது மனிதனுடைய வார்த்தை அல்ல. இந்த வார்த்தையானது நித்தியமாய் இருக்கும்படியானது. அதாவது நித்தியமானது. இது என்றென்றும் நிலைத்திருக்கும். இட்டர்னல் அண்ட் என்டியூர்ஸ் ஃபார் எவர். புல் உதிரலாம், பூக்கள் உதிரும், ஆனால் தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு காலம் என்பது கிடையாது. அது ஒரு நாளும் மறைந்து விடாது அல்லது ஒழிந்து போகாது. தேவனுடைய வார்த்தையானது வல்லமையுள்ளது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவனுடைய வார்த்தையானது வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமையுள்ளது. இது நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. வேறு எந்த பட்டயத்தை விட இரு முனையும் அங்கு கூர்மையானதாக இருக்கிறது. நம்முடைய இருதயங்களை இது ஊடுருவி மனிதனுடைய பாவத்தை உணர்த்தி அவனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை என்பது இந்த உலகத்தில் எந்த ஒரு புத்தகத்துக்குமே இல்லை. கிறிஸ்தவ விசுவாசத்துக்கு நமக்கு அடையாளம், அஸ்திபாரம் தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக மாத்திரமே நாம் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை அறிந்து அவரை பின்பற்ற முடிகிறது. வேதம் என்பது இல்லை என்றால் நற்செய்தியை பற்றிய அறிவே நமக்கு இருக்கும்படியான எந்த வாய்ப்புமே கிடையாது. ஆகவே தேவனுடைய வார்த்தை கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக 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 முக்கியமானது. நம்முடைய கால்களுக்கு இது தீபம், பாதைக்கு வெளிச்சம். மெய்யான வழியை கண்டறியக்கூடிய ஞானத்தை அது கொடுக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தை என்பது நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறைக்குரியதாகும். நம்முடைய வாழ்க்கையில் அதன்படி நாம் நடக்கக்கூடிய விதத்தில் நம்முடைய வேத அறிவும் விளங்குதலும் இருக்குவது மிக அவசியமான ஒரு காரியம். ஆகவே தான் அந்த வேதமானது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. இதை புறக்கணிக்கும் பொழுது நாம் ஜீவனை, சத்திய வெளிச்சத்தை, தேவனுடைய வழிகாட்டுதலை நாம் புறக்கணிக்கிறோம். அநேக கிறிஸ்தவ மக்களும் கூட அனுபவங்களை சார்ந்து வாழுகிறார்கள். அது ஆபத்தானது. தேவனுடைய வார்த்தை சார்ந்து வாழுவதே சரியானது.